الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையால் உலகத்தில் இந்த நேரத்தில் பல கோணங்களில் மக்கள் தங்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் மஸ்ஜிதிலே நம்மவர்களை அமரச் செய்திருக்கிறான் என்று சொன்னால், இது இறைவன் நம்மளை பிரியப்படுகிறான், நம்மளை நேசிக்குகிறான், நம் மீது ரஹ்மத்து செய்திருக்கிறான் என்று அர்த்தம். இறைவனுடைய கிருபை தௌஃபீக் இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி மஸ்ஜிதில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ரப்புக்கு நம்ம ஷுக்ரியா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் ரெண்டு பேரும் சில கருத்துக்களை கோடிட்டு காட்டினாங்க. இதனுடைய நோக்கமும் அதுதான். இதுதான் எல்லா நபிமார்களும் இந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வந்தார்கள். 1,24,000 அதிகமான வந்த நபிமார்கள் இந்த அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கறதுக்காகத்தான் வந்தாங்க. எல்லா நபிமார்களும் அந்த வேலை தான் செஞ்சாங்க. ஏன்? இந்த அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கறது இருக்குதே, அது ரொம்ப பெரிய வேலை. உலகத்திலேயே சிறந்த படைப்பு இந்த மனித படைப்பு. அந்த மனித படைப்பிலேயே சிறந்த படைப்பு நபிமார்கள். அந்த சிறந்தவர்களை நம்மவர்களுக்கு வழிகாட்டி ஆக்கி தந்தான். அதான் இறுதி நபியாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மவர்களுக்கு நபியாக ஆக்கி தந்து அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே தவிர இந்த உள்ளம் நிம்மதி பெறாது. அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். படைச்ச ரப்பு சொல்கிறான்னாக்கும் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி யார் சொல்கிறா? படைச்ச ரப்பு சொல்கிறான். அப்போ அது என்னவா இருக்கும்? உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா? உண்மையாக தான் இருக்கும். ஏன்? இன்றைக்கி மனுஷன் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பணங்களை வச்சுருக்கான். அவன் வாழ்க்கையில் போய் உள்ளே கேட்டு பாருங்கள், பெரிய சோதனையாக இருக்கும்பான். பெரிய படிப்பு பட்டதாரியாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் போய் கேட்டு பாருங்கள், பெரிய சோதனையாக இருப்பான். இந்த நிம்மதிங்கிறது யாருக்கு இருக்குண்டா, அல்லாஹ்வை திக்ரு செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த நிம்மதியை கொடுக்குறான். இது அல்லாஹ்வே சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறதான் நம்பி நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். ஹஸரத் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நவ்வீரு குலூபக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னாங்க. உங்களுடைய உள்ளங்களை அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கக்கூடிய திக்ரை கொண்டு ஒளிமயமாக ஆக்குங்கள், நூறாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இரவு வந்தால் என்ன வருதுங்க? பகல் வருது. எதிரும் புதிரும் ஒன்று ஒன்றுக்கு மாறுபட்ட இரட்டைப்படையான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்படின்ட்டு சொன்னால் இந்த உள்ளம் இருள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்ளம் இருள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று ஈமானையுடைய கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், இதை கொண்டு கல்வை ஒளிமயமாக்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னால், இது அல்லாதவைகள் என்னவாக்கி விடும்? கல்வை இருட்டாக்கி விடும் அப்படின்னு தான் அர்த்தம். உண்மைதானே அது? அப்போ இந்த கல்வை பற்றி சொல்லும்போது ஃபீ குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா அப்படின்னு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று ஈமான், இன்னொன்று குஃப்ர். இந்த கல்வை 3 விதமாக பிரிக்கிறாங்க. கல்பு சலீம், கல்பு மையத்,
மர்லமல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்ட உள்ளம், அல்லாஹ்வுடைய சாந்தியை அடைந்த உள்ளம், மரணித்த உள்ளம். இந்த குஃப்ரு தான் மரணித்த உள்ளம். ஈமானுக்கும் குஃப்ருக்குள்ள வித்தியாசம் என்னங்க? இதுதான். காஃபிர் என்னத்தை தான் குர்ஆன் ஓதுனாலும் சரி, திக்ரு செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் செஞ்சால் அது என்னது? இறந்த மையத்துக்கு தான் அவன் சமம். இன்னொரு ஹதீஸில் தான் இருக்குது, அல்லாஹ்வை யார் மறந்து வாழார்களோ அவர்கள் இறந்தவர்களுக்கு சமம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த திக்ரில் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கல்புல நோய் இருக்குதுன்னு சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்துட்டு ஒரு நேரான வழியில் போய்கிட்டே இருக்கும்போது சரிவர போகாமல் விட்டு விட்டு தொழுகிறது, கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல், நோன்பை சரியாக செய்கிறதில்ல, ஜக்காத் சரியாக செய்கிறதில்ல, ஹஜ்ஜு செய்கிறதில்ல, தொழுகையை சரியாக தொழுகிறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. செத்து போச்சுன்னு சொல்லலை, செத்து போச்சுன்னா குஃப்ருக்கு போயிட்டான். சீமானில் இருக்கிறவன் அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால், செத்து போன உடம்புல இருக்க புண்ணுக்கு போய் மருந்து போட்டு ஆறுமாங்க? ஆறாது. அப்போ அவன் எவ்வளவுதான் செஞ்சாலும் அவனுக்கு ஈமானுடைய ஒளி கிடைக்காது, அது இருள் தான். ஆனால் இந்த மௌத்தா போன பொருள் அது போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. நோய்வாய்ப்பட்டு இருப்பதுக்கு, நோயில் ஒருத்தர் இருக்கிறன்னா அதுக்கு மருந்தை கொடுத்தா வாந்தி போகிறது, பேதி வருது, கண்ணில் நோய் வருது, காதில் நோய் வருது, மூக்கில் வருது, ஒரு சொட்டு மருந்தா 2 சொட்டு 3 சொட்டு விட்டால் சரியாக போயிடுது. இது மாதிரி அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைக்கும் போது அந்த நோய் தூரமாகுது. அப்படின்னா அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் தூரமாகிறது. ஒரு மூமினான அடியான் பாவம் செய்வானே ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி ஏற்படுகிறது. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தௌபா செய்து லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ர் அதிகமாக செய்வானே ஆனால் அந்த புள்ளி அழிக்கப்பட்டு அவனுடைய உள்ளம் ஒளி பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் தௌபா செய்யாம பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பானே ஆனால், அல்லாஹ்வை மறந்து அவன் வாழ்வானே ஆனால் அந்த கரும் புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி அவன் உள்ளம் நல்லது செய்கிறதுக்கே மடங்கி வராது. நம்ம குடும்பத்திலே நம்மளை சார்ந்தவர்கள்லையே எத்தனை பேர் ஜும்மா கூட தொழுக வராமல் இருக்காங்களா இல்லையா? பெருநாளைக்கு வர்ற கூட்டம் ஜும்மாவுக்கு வர்றதில்லை, ஜும்மாவுக்கு வர்ற கூட்டம் 5 வக்து தொழுகைக்கு வர்றதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது, அதை அகற்றணும், அதை சரி செய்யணும். தீனுடைய வேலை செய்கிறதுல மதரசா இருக்குது, திக்ரு செய்யக்கூடிய கான்காக்கள் இருக்குது, தப்லீகுடைய வேலை இருக்குது. இதெல்லாம் என்ன, யார் எப்படி எப்படி பக்குவப்படுத்தணுங்கிறதுக்கு பல வழித்துறைகள் இதெல்லாம். உதாரணத்துக்கு இப்போ என் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பல கம்பெனிகளில் பல பேர்களில் என்ன செய்கிறாங்க, சோப்பு தூள் விற்கிது. எந்த கம்பெனியை வாங்கி போட்டாலும் என்ன போகும்? அழுக்கு போகும். கம்பெனியில் வேறு. அது மாதிரி தான் இந்த தீனுடைய வேலையில் பலவிதமான கோணங்களில் இருக்குது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்லீகை செஞ்சாங்க. இந்த தப்லீகை செஞ்சவங்க தரீகாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறாங்க, தரீகாவில் உள்ளவங்க தப்லீகுக்கு சம்மந்தமே இல்லைன்னு பேசுகிறாங்க. ஏன்? தப்லீகை முழுசா புரியலை, தரீகாவையும் முழுசா விளங்கலைன்னு அர்த்தம். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தாவத்துடைய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி ரஹ்மத்துல்லாஹ்விட்ட போய் பையத்து செய்து அமல்கள் செய்து அவர்களை சரி செய்தார்கள். சதா நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை செய்ததற்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வந்து விட்டான். அல்லாஹ் வந்து விட்ட உள்ளத்திற்கு என்ன தேவையில்லை? பயம் தேவையில்லை, எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் தாலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கென்று யார் ஆகிவிடுகிறானோ ஒரு அடியான், அவன் பார்க்கும் கண்ணாகவும் பேசும் நாவாகவும் செயல்படும் கரமாகவும் நடக்கும் காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குத்ஸில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல் நம்முடைய உள்ளத்தை சரி செஞ்சு அந்த அல்லாஹ்வை கொண்டு போய் முழுசாக நம்பிக்கையோட உள்ளத்தில் வச்சு இறுக்கி சதா நேரம் அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்திலேயே இருக்கும்போது ஒருவர்கிட்ட போய் கவலையோட, தம்பி நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது, தௌபா செய்யுங்க, வாங்க தொழுக வாங்க அப்படின்னா இந்த நாவலை யார் பேசுகிறான்? அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைக்கு என்ன இருக்கும்? ஒரு பவர் இருக்கும்.
எப்படி பவர்? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பிரச்சனை நடக்குது, சிஎம்கிட்ட போய் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் அங்கே காமிச்சா கலெக்டரு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? ஓகே சார், ஓகே தம்பி, டீ சாப்பிட்றீங்களா? ஏன்? பவர் எங்கேருந்து வந்திருக்கு? உலகத்தில் வாழ்கிற ஒரு சிஎம்முக்கு இவ்வளவு பவர் இருக்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குங்கும் பொழுது, படைச்சரப்ப உள்ளத்தில் வச்சு பேசும் பொழுது, படைச்சரப்ப உள்ளத்தில் வச்சு கண்ணில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன படும்? நிறைய அச்சம் ஏற்படும், தக்குவா ஏற்படும், அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படும், செல்ல இடங்கள்லாம் பறக்கத்து ஏற்படும், செல்ல இடங்கள்லாம் புகழ்கள் ஏற்படும். அந்த புகழுக்கு அவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை நிம்மதியோ நிம்மதிதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் இந்த உள்ளம் நிம்மதி அடைகிறது அப்படின்னு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மௌத்தா போனோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அல்லாஹ் படைக்கல. நம்மளை படைப்பதற்கு முன்பதாக நமக்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் படைத்து வைத்து விட்டு தான் நம்மளை படைச்சாங்களாம். எப்படிங்க? நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லா ஏற்பாடுகளையும் வைத்து விட்டு தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் நம்மளை படைச்சான். உதாரணத்துக்கு, வீட்டில் மனைவியோ பிள்ளைகளோ கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளை வெளியே வந்ததுக்கு பின்னாடி, பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இரத்தத்தை அவங்களுடைய மார்புல எல்லாம் பாலை மாற்றுறான். மாற்றுறானா இல்லையா? சரி, அங்கே பால் இல்லை. உடனே என்ன செய்கிறாங்க? நர்ஸு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மெடிக்கலில் போய் ஒரு பாலை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, பவுட்ரு. இந்த பவுட்ரு அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த மெடிக்கலுக்கு வந்துச்சு? எங்கே இருந்துச்சு? எங்கே தயாராச்சு? நம்மளை இந்த உலகத்தில் வர்றதுக்கு 70 வருடத்துக்கு முன்பதாக நம்மளுடைய ரிஸ்க் இந்த பூமியில் இறக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் ஒருத்தர் மூத்தா போயிடுறாரு. மூத்தா போனால் என்ன செய்கிறோம்? கழுவி குளிப்பாட்டி கஃபன் இடுறோம். அந்த கஃபன் துணி எப்போங்க வந்துச்சு? இவர் மௌத்தா போனதுக்கு முன்னாடியே கடை வந்துச்சு? எப்போ வந்துச்சு? எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே போனதோட பேர் மாறிடுச்சு. அப்துல் காதரா, அப்துல் ரஹ்மானா, அபுபக்கரா, பேர் மாறி போச்சு. என்னங்க, இந்த மையத்துக்கு கஃபன் இடணும், மையத்து துணி கொடுங்கன்னு போய் கேட்டு வாங்குகிறோம். இந்த துணி எப்போ வந்துச்சு? அப்போ என்ன அர்த்தம்? நம்மளை கஃபன் கட்டக்கூடிய துணி கடத்தலுக்கு வந்துருச்சு. நம்ம அல்லாவை மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையை. இன்னைக்கு சமுதாயம் முஸ்லீம் அப்படின்றாவே எல்லா ஊழலுக்குடைய இடங்களில் பூரா முஸ்லீமுடைய பேர் தான் பாவிக்கப்படுது. பாய் அப்படின்னா தனி ஒரு மரியாதை, கண்ணியம். அதே சூழ்நிலையில் பாயா போடு இருக்கா இல்லையா? இதெல்லாம் எதனால? தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இல்லை, அல்லாஹ் இல்லை. அதனால தான் இதெல்லாம் ஏற்படுது. அதனால் இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம மாற்றணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனை தலைவணங்க. எப்படிங்க? படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக. உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இந்த மனுஷனுக்காக அல்லாஹ் படைத்தான். இந்த மனிதனை படைத்தான் தன்னை தலை வணங்க, அவனுக்கு அடிபணிந்து சுஜூதி செய்வதற்காக இந்த மனிதனை படைத்தான். அதை விட்டு விட்டு இவன் காசு, பணம், படிப்பு, பட்டம், பதவி, அட்ரஸ் இல்லாமல் இருந்தோம். நம்முடைய அட்ரஸ் தெரியுமா? என்ன அட்ரஸ்? தாய் வயிற்றில் இருக்கும்போது இதுக்கு என்னவா இருந்தோம்? தாய் வயிற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? ஒரு துளி நஜீஸாக இருந்தோம் தகப்பனுடைய முதுகுந்தண்டில். கொஞ்ச நேரம் இன்பத்திற்காக வேண்டி அது தாயினுடைய வயிற்றுக்குள்ளே போச்சு. கர்ப்பப்பையில் போய் அந்த மணியாக இருந்து 40 நாள், இரத்த கட்டியை 40 நாள், அப்புறம் சதக்கட்டி 40 நாள். அந்த நேரத்தில் தான் ரூஹு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம எதில் இருந்து படைக்கப்படுறோம்? ஒரு துளி நஜீஸ், அட்ரஸ் இல்லாத நஜீஸில் இருக்கிறோம் நம்ம. அதிலிருந்து அல்லாஹ் தாலா உடல் உறுப்புகளை எங்கெந்த இடத்துக்களை எப்படி உருவாக்கணும், அப்படி அழகிய முறையில் உருவாக்கி தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியாக்கினோம். எப்படி?
பேச தெரியாதவர்களாக நாம் வெளியாக்கினோம். ஒன்றுமே தெரியாதவர்களாக நாம் வெளியாக்கினோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாயினுடைய அன்புல அரவணைப்புல வாழ்ந்து கொஞ்சம் 2 மாதம் சென்னை குப்பரிக்க விழுகிறான், அப்புறம் தவக்குறான், செவத்தை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கிறான், அப்புறம் நடக்கிறான், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுறான், அறிவை வளர்த்துக்கிறான், பெரிய பட்டத்தை வாங்குறான், அப்புறம் பதவியை வாங்குறான். இதெல்லாம் யார் கொடுத்தது? ஒரு துளி நஜீஸில் இருந்த நஜீஸு அழகான பிரியாணியை நஜீஸா வெளியிருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் நாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆணவத்துக்கு. சற்று சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை எந்த சூழ்நிலையில் எப்படி படைச்சான்? இப்படியெல்லாம் நல்லா நம்மளை படைச்சிருக்கிறான். ஆனால் அந்த ரப்பை மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த கவலை நம்மளுக்கு ஏற்படணும். அந்த கவலையை ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த தரீகாவுடைய ஷேகுமார்கள். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கோணத்தில் வந்தாங்க. அவங்க ஷேகு பயிற்சி கொடுத்ததன் பிரகாரம் கற்று முடித்ததற்கு பிறகு இந்த லைனில் இறங்கினாங்க. ஜக்கரியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாயிலே அமல்களின் சிறப்பு. இவங்க யாருன்னு கேட்டால் ஹலீல் அஹமது அம்பேட்டேரி அவங்களுடைய ஷேகு. அவங்களும் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஒரே ஷேக்கிட்ட பையத்து வாங்கியிருந்தாங்க. இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிதாபுகளை பூரா அவங்க எழுதி கொடுத்தாங்க. அதை தப்லீகில் சேபாத் தஸ்பீஹ் இந்த மாதிரி ஒரு முறையை வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே தரீகாவில் ஆரம்பமாக இங்கே தஸ்பீஹ் 6 தஸ்பீஹாத்து தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. நாமுல் ஹசன் சாப் அபியூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மர்கஸில் அசர்தியாக இருக்கும் பொழுது எல்லா இடங்கள்லையும் பையத்து செய்வாங்க. பையத்து செய்து கொடுத்து காலை மாலை தஸ்பியை கொடுத்தாங்க. இப்போ சாது மௌலானா காலை மாலை தஸ்பியை பையத்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ஆழமாக போகும்போது நெருங்கும்போது இன்னும் ரகசியமான சில திக்ருகளை நெருங்கினவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நெருங்காதவர்கள் இந்த அளவில் பொதுமக்கள் இப்படி இந்த அளவோடு அல்லாஹ்வை மறக்காமல் செஞ்சுக்கங்க. காலை மாலை தஸ்பிங்கிறது முன்னாடியெல்லாம் மஸ்ஜித் வாரி ஜமாத்து சபுஜாரி இந்த மாதிரியாக நடக்கும்போது இஸ்ராக் தொழுகைக்கு முன்னாடி வரையும் உட்காந்து தாலீமை படித்து தஸ்பியை முடிச்சுட்டு தான் இஸ்ராக் தொழுதுட்டு தான் கார்பன்கள்லாம் வெளியாகுவாங்க. இன்றைக்கி தொழுது முடித்த உடனே ஓடி போயிடுறாங்க சில பேர். ஏன்? மறக்கடிக்கப்பட்டுருச்சா என்னங்கிறது தெரியலை, ஈடுபடுறது இல்லை. 3ஆம் களிமா ஓதுறோம்ல, இதான மர்கஸில் சொல்லி கொடுக்குறாங்க. அதே தான் இங்கே தரீகாவில் சொல்லி கொடுக்குறாங்க. 3ஆம் களிமாவை பிரித்து செய்ய சொல்கிறாங்க. காலையும் மாலையும் சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது 100 தடவை, ஸலவாத்து 100 தடவை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அங்கே சேர்ந்தது மாதிரி சொல்லி கொடுக்கப்படுது. இங்கே பிரித்து அதில் ஒரு நோக்கம் நிறைவேறது அல்லாஹ்வுடைய அச்சத்தை அந்த கலிமாவுடைய மகத்துவத்தை விளங்கி திக்ர் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லி கொடுக்கப்படுது. இதுதான் வாழ்க்கை, அன்றாட அமல்கள். இது போக இந்த மனிதன் உடம்புல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய 2 வஸ்துகள் இருக்கிறது. ஒன்று மூச்சு, இன்னொன்று ஹார்ட்பீட். இது 2 நின்று விட்டால் மையத். இது 2 ஓடிக்கிட்டு இருந்தா ஹயாத். என்னங்க? ஹயாத். இது 2 ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல, இந்த மூச்சும் இந்த கல்வும் இதை திக்ரு செய்ய வைக்கிறது தான் இந்த ஷேகுமார்களுடைய வேலை. இன்ஜினியர் கோர்ஸ் படிக்கணும்னா எங்கே போகணும்? இன்ஜினியர் காலேஜில் போய் சேரணும். லாயர் வக்கீலுக்கு படிக்கணும்னா அந்த சப்ஜெக்டை எடுக்கணும். டாக்டருக்கு படிக்கணும்னா அந்த சப்ஜெக்டை எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும், அதை போய் கற்றுக்கிறணும். ஒவ்வொரு நோய்க்கும் அந்தந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்டில் போகணும், அதை கற்றுக்கிறணும். அது மாதிரி இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை அகற்றுவதற்கு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இந்த தரீகாவுடைய பீருமார்கள், ஷேகுமார்கள். அவங்க இடத்துல தொடர்பு வைக்கும் பொழுது தான் இதனுடைய விளக்கங்களை சொல்லி கொடுத்து படிப்படியாக அவங்கள முன்னேற்றுவாங்க. முன்னேற்றியதற்கு பிறகு இஹ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இஹ்சான்னா என்ன? ஃபஅபுது ரப்பக கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்குங்கள். நம்மளை யாராச்சும் அப்படி வணங்குறோமா? அல்லாஹ்வை பார்த்து வணங்குறவங்க யாராச்சும் இருக்கிறோமா?
ஒருத்தர் வந்தார், அசர் தொழுகை 4 ரக்காயத்து நடக்குது, இமாம் சலாம் கொடுத்துட்டாரு. அவர் மட்டும் என்ன செய்கிறாரு, அஜர் 3 ரக்காயத்து தான் தொழுகை வச்சுங்கிறார். மற்ற ஆளுங்க பூரா அப்படியே பக்கம் முடிக்கிறாங்க, கம்முன்னு இருக்காங்க. என்ன அப்படின்னு, 3 தாங்க தொழுகை வச்சிங்க, நான் அடித்து சொல்கிறேங்க. பொங்கி அடிக்கிறாரு. எப்படிங்க சொல்கிறீங்க? நான் ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகை வருவேன், எனக்கு 4 மளிகை கடை இருக்குது, ஒவ்வொரு ரக்காயத்தையும் ஒவ்வொரு கடையை கணக்கு போட்டு முடிச்சிருவேன். இப்போ 3 கடை கணக்கு தான் முடிச்சிருக்கு, ஒன்று பாக்கியாக இருக்குது, 3 தான் நீ தொழுகை வச்சுன்னு ஓங்கி அடித்தாலும். அப்போ அல்லாஹ்வை எங்கே பார்க்கறது? நம்ம அல்லாஹ்வை எங்கே போய் பார்க்கறது? சரி, அல்லாஹ்வை நீ பார்க்கலன்னா ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக, ரப்பு என்னைய பார்க்குறான்னு தொழுன்னு சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு நிலையை நம்மளுக்கு கற்றுத்தருபவர்கள் தான் ஷேகுமார்கள். இதுக்கு தான் இதில் தொடர்பு வச்சு இந்த மாதாந்திர திக்ருங்கிறது தஹஜ்ஜுத்தில் உட்காந்து இந்த திக்ரை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க ஒரு சில காலத்திற்கு பிறகு. இதை ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரணுங்கிறதுக்காக இது செய்யப்படுகிறது. அதனால் ஏனோ தானோ வந்தோம், கலந்துக்கிட்டோம், போயிட்டோம், மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு இருக்கக்கூடாது. ப்ரீகேஜியில் சேர்த்த பிள்ளைய என்ன செய்யணும், அடுத்து எல்கேஜிக்கு மாற்றுறோம். எல்கேஜிக்கு சேர்த்த பிள்ளைய யூகேஜி, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட். என் பிள்ளை ரொம்ப அழுகுறான், நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ப்ரீகேஜிலேயே வச்சுக்கோங்க. எந்த தாய் தகவலான்னு செய்கிறோமா? ஏன் பிள்ளை வாழ்க்கை வீணாக போயிடும். கல்வியில் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கல, பிள்ளை வீணாக போயிடும்னு நினைக்கிற நம்ம அல்லாஹ்வுடைய வழியில் சரியாக இல்லைன்னா நம்ம வீணாக போயிட மாட்டோமா? இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளங்களில், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராகி விடுமே ஆனால் உங்கள் உடம்பு பூரா சீராகிவிடும். அந்த சதை துண்டு கெட்டு விடுமே ஆனால் உங்கள் உடம்பு பூரா கெட்டு போய்விடும். அதுதான் கல்ப், உள்ளம், ஹார்ட் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கல்பை சுத்தம் செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய வேலை. அதனால் இந்த லைனில் தொடர்பில் வந்தால் தான் அது சரி செய்ய முடியும். அதை சரி செஞ்சதற்கு பிறகு தான் என்ன செய்ய முடியும்? ஃபஅபுது ரப்பக கஅன்னக தரா, அல்லாஹ்வை நான் பார்த்து வணங்குவதை போன்று வணங்குகிறேன். அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை அப்படிங்கும்போது அல்லாஹ் என்னைய பார்க்குறான் அப்படிங்கிற நிலை ஏற்படும். இந்த கல்பு சுத்தம் இல்லைன்னு சொன்னால் 4 ரக்காயத்தில் உட்காந்து 4 கடை கணையை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒன்றும் செய்ய முடியாது. அஜர்த்தும் ஒன்றும் செய்ய முடியாது, ஷேஃபும் ஒன்றும் செய்ய முடியாது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்யவே முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுதான். அப்போ நம்ம முயற்சி செஞ்சு நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும்னு முயற்சி செய்யாத வரையும் இது சரி செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய ஞான கல்விகளை நம்மளுக்கு வழங்கி அவனை பார்த்து வணங்கக்கூடிய சாலிஹீன்களுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தார்களையும் உலகமெங்கும் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அடியார்களையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து அவனை பார்த்து வணங்கக்கூடிய பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.